கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமின்றி வேறு மற்றெவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபத்தையும் உபவாசத்தையும் இங்கே முக்கியப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. சீசர்களிடத்தில் சில பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வருகிறார்கள். சீசர்களால் துரத்த முடியாமல் போகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து இதை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் உபவாசிக்காமல் அது என்ன பண்ணாது, போகாது என்று சொல்லி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிசாசு, சாத்தான், சோதனைக்காரன், இப்படிப்பட்ட வசனங்கள் தான் வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மரித்து போனவர்கள், அப்படிப்பட்டவர்களை பிசாசு என்று கர்த்தர் சொல்லவில்லை. பிசாசு என்று கர்த்தர் சொல்லுகிற சாத்தான் யார் என்றால், தேவ சமூகத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டவன் தான் பிசாசாயிருக்கிறான். அவன்தான் மனிதனுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறான். நான் தப்பான எண்ணம் கொண்டு மரிச்சு போன ஆவி பிடிச்சிருக்குது, உங்கள் அண்ணன் உனக்கு விரோதமாக எழும்புறான், அவன் எழும்புறான் என்று சொல்லுகிறோம். அப்படி அல்ல. தேவ வசனத்தை, வேத வசனத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த மரித்து போன ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து இது பிசாசு என்று சொல்லவே இல்லை. அவ்வளவுதான். அவங்க மரிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த பேரை சொல்லி வருவது யார் என்றால் பிசாசு தான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நிறைய பேர் இதை மனதில் வைத்து அந்த காரியங்களை சொல்லி அது நிமித்தமாய் தேவ நாமத்தை வீணில் வழங்குகிறார்கள். அப்படி அல்ல. பிசாசு, சாத்தான், சோதனைக்காரன் யார் என்றால் தேவ சமூகத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டவர்கள். லூசிஃபர் என்று சொல்லலாம். தேவனுக்கு 3 தூதர்கள் இருந்தார்கள். ஒரு தூதன் லூசிஃபர். அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதைத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். அப்போ அவன்தான் நம்மளோடு போராடி கொண்டே இருக்கிறான். அவனை ஜெயிக்கணும்னா நீங்கள் உபவாசமும் ஜெபமும் இருக்கணும். சரி, அப்போ இந்த உலக மக்கள் சொல்லுகிறாங்க, இந்த ஆவி பிடித்திருக்கிறது, என் தங்கச்சி ஆவி பிடிச்சிருக்குது அப்படி சொல்கிறாங்களே, அது என்ன? இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் வேதத்தில் காட்டுங்க, அப்படி இல்லை. அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். இயேசுவை சார்ந்திருக்கணும். அந்த பிசாசால் ஒன்றும் உங்களை செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உபவாசமும் ஜெபமும் பண்ணுங்க. ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சமாதானம் உண்டாகட்டும். கேட்குற பிள்ளைகளுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.